ஆன்டி டிப்ரெசன்ஸ் எடுத்துக்கிறதுனால சூசைடல் தாட்ஸ் வருமா? இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான். 2004 USFDA ஒரு பிளாக் பாக்ஸ் வார்னிங் கொடுத்துருந்தது. என்னென்னா, சில்ட்ரன் அண்ட் டீனேஜர்ஸ் ஆன்டி டிப்ரெசன்ட் யூஸ் பண்ணும்போது அவங்களோட சூசைடல் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ரொம்ப காஷியஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஏஜ் குரூப்புக்கு ஆன்டி டிப்ரெசன்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுதுன்னா அவங்கள கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுங்கிற மாதிரி. இப்படி ஒரு வார்னிங் FDA சைட்லேருந்து வந்தோன்னா ஆப்வியஸாக போத் பேஷண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டாக்டர்ஸ் 2 பேருமே பயந்துட்டாங்க. அண்ட் அதனாலேயே டாக்டர்ஸ் டீனேஜர்ஸோ சில்ட்ரனுக்கு ஆன்டி டிப்ரெசன்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதையே ரொம்பவே குறைச்சிட்டாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பிளாக் பாக்ஸ் வார்னிங்கோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னொருத்தங்க ஸ்டடி பண்ணாங்க. அதில் என்ன அவங்க நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, 2004-2005 ஆன்டி டிப்ரெசண்ட்டோட ப்ரிஸ்கிரிப்ஷனே 30% ரெடியூஸ் ஆகிருக்குன்னு. ஸோ அப்போ ஆன்டி டிப்ரெசண்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது குறையுதுன்னா சூசைடல் தாட்ஸ், சூசைடல் பிஹேவியர், சூசைட் எல்லாமே குறையணும்லன்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. சூசைட் 25-30% இன்க்ரீஸ் தான் ஆயிருந்தது. ஸோ இந்த ஸ்டடி ஒரு டிபேட்டே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிது. தோ ஒரு நல்ல இன்டென்ஷனோட அந்த வார்னிங் பாஸ் பண்ணியிருந்தாலும் நிஜமாகவே இந்த வார்னிங் ஒரு நல்லது தான் பண்ணுச்சான்னு சொல்லி. ஸோ இதுதான் சினாரியோனா, ஆன்டி டிப்ரெசன்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த சூசைடல் தாட்ஸ் அண்ட் பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னதுக்கு என்ன தான் பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கலாம்? பார்ட் 2ல் பார்ப்போம்.